குட் ஆஃப்டர்நூன் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கிலிருந்து நம்ம சின்னஞ்சிறுக்கிலேயே எந்த செல்வ களஞ்சியமே ஸ்டோரியை பார்க்க போகிறோம். அதில் ஏற்கனவே 18 எபிசோடு போட்டிருக்கோம். இன்னைக்கிலிருந்து 19வது எபிசோடு ஆரம்பிக்க போகுது. நம்ம கூட ஆரம்பத்திலிருந்தே தொடர்ந்து ட்ராவல் பண்ணிட்டு வர்றவங்களுக்கு இதை பற்றி தெரியும். புதுசாக தென்மதுரை வைகை நதியிலையும் ஆகாயம் காணாத பொன்மேகத்திலையும் நம்ம கூட நிறைய ஃப்ரெண்ட்ஸ் ஜாயின் பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கு இந்த சின்னஞ்சிறுக்கிலேயை பற்றி தெரிஞ்சிருக்கிறதுக்கு வாய்ப்பில்லை. சில பேருக்கு தெரிஞ்சிருந்திருக்கலாம், சில பேருக்கு தெரியாமல் இருந்திருக்கலாம். அப்படி தெரியாதவங்களுக்கு லட்டு ஸ்க்ரீன் கிராஃப்ட் சேனலோட ஹோம் பேஜில் பிளேலிஸ்ட் வச்சுருக்கேன். பிளேலிஸ்ட்டுக்குள்ளே போயிட்டு CKSK சின்னஞ்சிறுக்கிலேயே எந்த செல்வ களஞ்சியமே அப்படின்னு ஒரு பிளேலிஸ்ட் இருக்கும். அதுக்குள்ளே ஏற்கனவே அப்லோட் பண்ண 18 எபிசோடும் உள்ளே இருக்குது. பார்க்கணுன்னு விருப்பப்பட்டீங்கன்னா பார்த்துக்கோங்க. அதே மாதிரி ஹோம் பேஜ்லேயும் CKSKவோட ட்ரெய்லர் தான் வச்சுருக்கேன், நீங்கள் பாருங்கள். அப்புறம் இந்த கதையை பற்றி நான் ஏற்கனவே கொஞ்சம் சொல்லியிருக்கேன். இது நம்ம மற்ற கதையோட கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான கதை. இதில் KSம் சரி MKவும் சரி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தான் இருப்பாங்க. அவங்களோட ஸ்டோரியும் இது வரைக்கும் நம்ம பார்க்காததாக தான் இருக்கும். அதனால உங்களுக்கு பிடிக்குதா பிடிக்கலையாங்கிறத நீங்கள் பார்த்துட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். போக போக ஸ்டோரி கொஞ்சம் ஸ்பீட் எடுக்கும். நம்ம 18 எபிசோடு முடிச்சுட்டு ரொம்ப கேப் போட்டுட்டு இப்போ தான் 19 ஆரம்பிச்சிருக்கோமா, அதனால கொஞ்சம் ஸ்லோவாக போகிற மாதிரி இருந்துச்சுன்னா கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. நம்ம போக போக ஸ்பீட் எடுத்துடலாம், சரிங்களா? அப்புறம் இப்போவே என்கிட்ட இது எத்தனை எபிசோடு வரும்னு யாரும் கேட்காதீங்க. ஏன்னா அது எனக்கே தெரியாது. நான் ஒரு அப்ராக்சிமேட்டாக இத்தனை எபிசோடு பண்ணலாம் அப்படின்னு நினச்சி ஆரம்பிப்பேன். ஆனால் அதுக்குள்ளே என்னால் முடிக்க முடியாது. ஒருவேளை நீங்கள் எத்தனை எபிசோடு வரும்னு கேட்டு நான் இத்தனை எபிசோடு அப்படின்னு உங்ககிட்ட சொல்லிட்டேன்னா அதுக்குள்ளே முடிக்கிறதுக்கு தான் பார்ப்பேன். ஏன்னா இப்போ இது வரைக்கும் நான் அப்படி தான் பண்ணியிருக்கேன், இனிமேலும் அப்படி தான் பண்ணுவேன். நானும் இல்லை, எல்லாருமே அப்படி தான். சொல்லிட்டோம்னா அதை முடிக்கணும்னு தானே நினைப்போம், அப்படி தான். இது எப்படின்னா, என்னை பொறுத்த வரைக்கும் நான் ஒரு ஸ்டோரி ஆரம்பிக்கும் போது அந்த ஸ்டோரியோட ஃபுல் பேஸ் லைன், அப்புறம் எங்கெங்கே டேர்னிங் பாயிண்ட்ஸ் வைக்கணும், கிளைமேக்ஸ் எப்படி கொண்டு போய் முடிக்கணும், இதை மட்டும்தான் யோசித்து ஒரு ஸ்டோரி ஆரம்பிப்பேன். மற்றபடி சீன்ஸ் எல்லாம் லவ் சீன்ஸ் இல்லை ஃபைட் சீன் இல்லை ஒரு ஃபேமிலி சீன் எந்த சீனாக இருக்கட்டும், அப்பப்போ மைண்டில் என்ன வருதோ அதை வச்சு தான் நான் மூவ் பண்ணுவேன். திடீர்னு நிறைய சீன்ஸாக எனக்கு யோசனைக்கு வரும், திடீர்னு ஒன்றுமே வராது, அந்த மாதிரியும் இருக்கும். அப்போ எத்தனை எபிசோடு வரும்னு என்னால் கன்ஃபார்மாக சொல்ல முடியாது. அதனால் நீங்கள் கேட்டு இத்தனை எபிசோடு தான் அப்படின்னு நான் சொல்லிட்டேன்னா கண்டிப்பாக அதுக்குள்ளேயோ இல்லை அதுக்கு அடுத்து ஒரு 10 எபிசோடுக்குள்ளேயோ கதையை முடிக்கிறதுக்கு தான் பார்ப்பேன். அதனால் என்கிட்ட அப்படி கேட்காதீங்க, எனக்கு கரெக்டாக சொல்ல தெரியாது. இந்த ஸ்டோரியும் அப்படி தான். நீங்கள் எதிர்பார்க்காத நிறைய சம்பவங்கள் இதில் நடக்கும். கொஞ்சம் பொறுமையாக பாருங்கள். ஆனால் உங்களுக்கு பிடிக்கிற மாதிரியே கொண்டு போவேன், சரிங்களா? அப்புறம் முடிஞ்ச அளவுக்கு தினமும் மத்தியானம் 12 மணிக்கு வீடியோ அப்லோட் பண்ண ட்ரை பண்ணுறேன். கண்டிப்பாக என்னால் முடிஞ்ச அளவுக்கு ஐ வில் ட்ரை மை லெவல் பெஸ்ட். ஆனால் ஒரு வேளை முடியலை, அந்த டைமுக்கு கொஞ்சம் தள்ளி போகுதுன்னு நான் போஸ்ட் போட்டுறேன், அதை செக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எப்படி தினமும் வீடியோ பார்க்கணுன்னு தோணுதோ அதே மாதிரி தான் எனக்கும் தினமும் வீடியோ போட்டுறணும்னு தோணும். ஆனாலும் சில சமயம் வெளி வேலையாக ஏதாவது போக வேண்டி வந்துடும். அப்புறம் வீட்லேயும் நிறையா வேலை இருக்கும். அப்படி ஏதாவது ஒரு சந்தர்ப்பத்தில் தள்ளி போகும். முடிஞ்ச வரைக்கும் அதை நான் அவாய்ட் பண்ண பார்க்குறேன். 12 மணிக்கு வீடியோ அப்லோட் பண்ண பார்க்குறேன். அப்படி முடியாத பட்சத்தில் போஸ்ட் போட்டுறேன், செக் பண்ணிக்கோங்க, சரிங்களா? அப்புறம் வேற என்ன, அவ்வளோதான். ஸ்டோரியை கண்டினியூஸாக பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்கள். சரி, பாருங்கள். சின்னஞ்சிறுக்கிளியே கண்ணம்மா செல்வ களஞ்சியமே. என்னையா சொல்றீங்க? தங்கச்சிக்கு நல்ல சம்பந்தம் வந்திருக்கா? ஆமாப்பா, நீ தான் பாப்பா ஜாதகத்தை கொடுத்து நல்ல பொருத்தமான வரன் ஏதாவது வந்தா சொல்லுன்னு சொன்னேல. ஆமா, அதான் ஒரு நல்ல சம்பந்தம் தேடி வந்திருக்கு. பாப்போமா? பாத்துருவோம். அதை விட சந்தோஷமான விஷயம் வேற என்ன இருக்கு எனக்கு? ஆமா, யாரு? பக்கத்து எஸ்டேட்ல வேலை பாக்குறாருல. எஸ்டேட்ல வேலை பாக்குறவரா? நான் என் தங்கச்சிக்கு நல்ல படிச்ச மாப்பிள்ளையாவில பார்த்து கட்டி வைக்கணும்னு நினைச்சிட்டு இருக்கேன். அட இருப்பா, என்ன சொல்ல விடு. சரி சொல்லுங்க. பக்கத்து எஸ்டேட்ல கணக்கா பிள்ளையா வேலை பாக்குறாருல சுந்தரமூர்த்தி, அவர் உனக்கு தெரியும் தானே? ஆமா தெரியும். அந்த சுந்தரமூர்த்தி இருக்காருல, அவரோட தங்கச்சி பையனுக்கு தான் இப்போ உன் தங்கச்சியை கட்டி விட்டுருக்காங்க. அப்படியா? பையன் எந்த ஊர்ல கட்டி கொடுத்துருக்காங்க அவர் தங்கச்சிய? கோயம்புத்தூர்ல மில்லுல வேலை பாக்குறான் பையன். அப்படியா? என்ன படிச்சிருக்கா? அப்படி டிப்ளமோ மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் முடிச்சிருக்காராம். கோயம்புத்தூர்ல ஒரு பெரிய மில்லுல வேலை பாக்குறாரு. அது என்னமோ சீஃப் மெக்கானிக்கல் சூப்பர்வைசராம். மாசம் 30,000 ரூபாய் சம்பளம் வாங்குறாராம். அப்படியா? ஆமா, இங்க லீவுக்கு மாமா வீட்டுக்கு வந்திருப்பாரு போல, மாமாவை பாத்துட்டு போகலான்னு. வந்த இடத்துல உன் தங்கச்சியை பார்த்துட்டு வீட்டுக்கு போய் அவங்க அம்மா கிட்ட சொல்லி காட்டி விட்டுருக்காரு. அப்படியா? பையனுக்கு சொந்த வீடெல்லாம் இருக்குப்பா, ஒரு பைக் வேற வச்சிருக்காரு. நம்ம தகுதிக்கு பெரிய இடமா தான் தெரியுது. ரொம்ப எதிர்பார்ப்பாங்களோ? பொண்ணை பார்த்ததுமே பிடிச்சு போய் வீட்டுல சொல்லி பொண்ணு கட்டி விட்டுருக்காருன்னா ரொம்ப எதிர்பார்க்க மாட்டாருன்னு தான் நினைக்கிறேன். அப்படியே கூட குறைய எதிர்பார்த்தாலும் போட்டு செஞ்சு கட்டி கொடுத்து விடு. உன் தங்கச்சிக்கு தானே, வேற யாருக்குமா செய்ய போற? இல்ல, நான் ஒரு 10 பவுன் தான் சேர்த்து வச்சிருக்கேன். இன்னும் ஒரு 5 பவுன் சேர்த்துடலாம்னு நினைக்கும் போது தங்கம் விலை எக்கு தப்பா எகிரி போச்சு.
அத கூடயோ குறையவோ போட்டு கட்டி கொடுத்து அனுப்பி விடுப்பா தங்கச்சிய. காலகாலத்துல உன் கடமை முடிஞ்சிரும்ல. அப்புறம் உனக்குன்னு ஒரு கல்யாணத்தை பண்ணிக்கிட்டேன்னா வரவன் நகை போட்டுட்டு வந்துட போறா. அதை அப்புறம் பார்க்கலாம். முதல்ல என் தங்கச்சியை நல்லபடியா கரை சேர்க்கணும். சரி, இப்ப நான் சுந்தரமூர்த்தி கிட்ட என்ன சொல்லு? ஜாதகம் பார்க்கணுமே. பாப்பா ஜாதகம் என்கிட்ட தானே இருக்கு. பார்த்தாச்சு. பார்த்துட்டு தான் உங்ககிட்ட வந்து சொல்றேன். அப்படியா? பொருத்தமெல்லாம் நல்லா பொருந்தி இருக்கோம். 10க்கு 8 பழுது இல்லாம இருக்கு. தாராளமா செய்யலாம். அப்ப சரி, நீங்க பார்த்து சொன்னா சரிதான். சரி, அப்ப நான் சுந்தரமூர்த்தி கிட்ட பேசி அடுத்து என்ன செய்யறது யாரு செய்யறதுன்னு கலந்து பேசிட்டு அப்புறம் உங்ககிட்ட வரட்டா? சரிங்க ஐயா, சரி. ஆமா, தம்பி யாரு? நீ ஏதோ சார் கூட இங்கிட்டு வந்திருக்கிறதா சொன்னாங்க. எந்த சார் இவரு? எஸ்டேட்டுக்கு புதுசா வேலைக்கு சேர்ந்திருக்கிற சூப்பர்வைசரா இல்ல மேனேஜரா? இவரு தெரியாதா? எங்க முதலாளி அம்மாவோட மூத்த மகன். அப்படியா? நான் பார்த்தது இல்லையே. கேள்விப்பட்டிருக்கேன் பெங்களூர்ல இருக்காங்க. அங்க ஒரு காப்பி எஸ்டேட் டீ எஸ்டேட் இருக்குன்னு. எப்பவும் போல லீவுக்கு வந்திருக்காரோ? இல்ல, இனிமேல் இங்கே தான் இருந்து அம்மாவோட எஸ்டேட் எல்லாத்தையும் பார்த்துக்கிட போறாரு. அப்படியா? தம்பி, உங்களுக்கு கல்யாணம் ஆயிருச்சா? இல்ல. அப்படியா? அப்ப பொண்ணு பாத்துருவோமா? தரகரையா சும்மா இருங்க, அவங்க பெரிய இடம். அதுக்கு ஏத்தாப்புல பெரிய இடமா பாத்துருவோம். என்ன தம்பி? சும்மா இருங்க தரகரையா. வயசு பையன் கிட்ட போய் இதெல்லாம் பேசிக்கிட்டு எதுவாவது பேசுறதா இருந்தா எங்க முதலாளி அம்மா கிட்ட தான் பேசணும். சரி, அதுவும் சரிதான். சரி, அப்ப அருணாச்சலம் நான் கிளம்புறேன். அங்க போய் என்ன ஏதுன்னு பேசிட்டு உங்ககிட்ட வந்து சொல்றேன். அதுக்குள்ள நீ என்ன ஏதுன்னு பார்த்து வை. சரிங்க ஐயா. சரி, அப்ப வாரேன் தம்பி, வாரேன். வாங்க. இந்த தம்பிக்கு கல்யாணம் முடிச்சு வச்சா பெரிய அளவுல கமிஷன் கிடைக்கும் சார். தங்கச்சிக்கு ஒரு நல்ல சம்மந்தம் கூடி வரும் போல தெரியுது சார். உங்களதான். சொல்லுங்க. தங்கச்சிக்கு இந்த கல்யாணம் மட்டும் நல்லபடியா முடிவாயிருச்சுன்னா நீங்களும் அம்மாவும் சேர்ந்து தான் தங்கச்சி கல்யாணத்தை முன்னாடி நின்று எடுத்து நடத்தி கொடுக்கணும் சார். சார். எனக்கும் என் தங்கச்சிக்கும் அம்மாவை விட்டா வேற யாரும் இல்ல. அம்மாவை தான் முன்னாடி வச்சு நடத்தணும்னு நினைச்சுக்கிட்டு இருக்கேன். இப்ப நீங்களும் வந்துட்டீங்க. நீங்க 2 பேரும் சேர்ந்து தான் சார் முன்னாடி நின்று நடத்தி கொடுக்கணும். சார், வேலையெல்லாம் முடிஞ்சிருச்சு. அப்ப நான் வீட்டுக்கு கிளம்பட்டுமா? சரி, போயிட்டு வாங்க. சரிங்க சார். உண்மையிலேயே என் மேல அன்பு வச்சிருந்தீங்கன்னா என் மேல இருந்து கையை எடுங்க, நான் போறேன். மனு, நிஜமாவே என்னை விட்டு போயிருவியடி? நமக்குள்ள இதெல்லாம் சரியா வராது. நீங்க இந்த எஸ்டேட்டோட முதலாளி, நான் உங்ககிட்ட வேலை பார்க்குறவரோட தங்கச்சி. நமக்குள்ள இதெல்லாம் சரி வராது. நம்ம ஒன்றும் சேரவே முடியாது. மனு, இனிமே அந்த போனுக்கு என் போன்ல இருந்து ஒரு கால் கூட வராது. போ. உங்க வீட்டுக்கு போற வழியில ஒரு ஏரி இருக்குல்ல, அங்க இந்த போனோட என் நினைப்பையும் சேர்த்து தூக்கி போட்டு போ. மனு, டேய் மனு. ஐயோ அண்ணே, அண்ணே உள்ள வர்றதுக்குள்ள இந்த போனை ஒளிச்சு வைக்கணும். என்ன நீங்க சீக்கிரம் வந்துட்டீங்க? ஆமா, ஒரு முக்கியமான விஷயம், ரொம்ப சந்தோஷமான விஷயம். அதை உங்ககிட்ட சொல்லணும்னு தான் முதலாளி ஐயா கிட்ட கேட்டுட்டு சீக்கிரமா ஓடி வந்துட்டேன். என்னது? சொல்றேன். ஆமா, நீயே ஒரு மாதிரியா இருக்க. என்னடா, என்ன செய்து? ஒண்ணும் இல்ல, லேசா தலைவலி. ஆமா, கொஞ்சம் வெயில் போட ஆரம்பிச்சிருச்சு பத்தியா? தலைவலிக்கும்ல உனக்கு? அது பரவாயில்லண்ணே, கொஞ்ச நேரம் வெளியே போய் உட்காந்தா சரியா போகும். நீங்க சாப்பிட்டீங்களா? சாப்பிட்டுட்டேன்டா. இன்னைக்கு சாப்பாடு ரொம்ப அருமையா இருந்தது. ஆனா சாப்பாடு நல்லா இருந்து என்ன செய்ய? இனிமே இதை சாப்பிடுற கொடுப்பன எனக்கு இல்லையில. ஏன்னே, என்னாச்சு? நீ தான் வேற வீட்டுக்கு போற இல்லடா? வேற வீட்டுக்கு போறேனா? ஆமா, உனக்கு கல்யாணம் கூடி வரப்போகுது. அதை சொல்றதுக்கு தான் அண்ணே ஓடியாந்தேன். கல்யாணமா? ஆமாடா மனு, பக்கத்து எஸ்டேட்ல சுந்தரமூர்த்தி ஐயா இருக்காருல்ல, கணக்காப்பிள்ள ஐயா. உன்னைய கூட போகும்போது வரும்போதெல்லாம் கூப்பிட்டு பேசுவாரே, ஆமா. அவரோட மருமகனுக்கு தான் உன்னைய பொண்ணு கட்டி விட்டுருக்காரு. அந்த தம்பி ஊருக்கு மாமாவை பார்க்க வந்த இடத்துல உன்னைய பார்த்து ரொம்ப பிடிச்சு போய் அவங்க அம்மா கிட்ட சொல்லி, அவங்க அம்மா இவர்கிட்ட சொல்லி, இவரு தரகரையா கிட்ட சொல்லி, தரகரையா இப்ப என்கிட்ட வந்து சொன்னாரு. ஏனே, நான் என்ன சொன்னேன்? முதல்ல உங்களுக்கு கல்யாணம் பண்ணிட்டு தான் அதுக்கப்புறம் எனக்கு பண்ணணும்னு சொன்னனா இல்லையா? அடே, வீட்டுல பொம்பளை பிள்ளை உன்னைய வச்சுக்கிட்டு நான் கல்யாணம் முடிச்சா நல்லா இருக்குமா? ஊருக்குள்ள என்ன பேசுவாங்க, அக்கம் பக்கத்துல என்ன சொல்லுவாங்க? அதெல்லாம் எனக்கு தெரியாது. யாரும் என்னமோ சொல்லிட்டு போறாங்க. முதல்ல நீங்க கல்யாணம் பண்ணிக்கோங்க. அது அப்புறம் பாப்போம். முதல்ல உன்னைய நல்ல இடத்துல கட்டி கொடுத்துட்டா எனக்கு நிம்மதி. காலையில நேரத்திலேயே எஸ்டேட்டுக்கு கிளம்பி போனா சாயங்காலம் வர்றதுக்கு 5 மணி 6 மணி ஆகுது. அது வரைக்கும் வீட்டுல ஒத்தையிலேயே இருக்க நீ. உன்னை கட்டி கொடுத்து அனுப்பிட்டேன்னு வையேன், நான் பாட்டுக்கு நிம்மதியா எஸ்டேட்லயே வேலை பார்த்துக்கிட்டு இருப்பேன். எனக்கெல்லாம் இப்ப கல்யாணம் வேண்டாம். அப்படியெல்லாம் சொல்லக்கூடாது. ஆனா எல்லா பொம்பளை பிள்ளைகளும் முதல்ல அப்படித்தான் சொல்லுவாங்களாம். அதுக்கப்புறம் தன்னால தெரியா போயிருமா. என்ன இந்த மாதிரி எல்லாம் பேசாத, எனக்கு பிடிக்காது. அடே, பொம்பளையா பிறந்தா காலகாலத்துக்கு கல்யாணம் பண்ணி வச்சா தாண்டா எங்களுக்கு நிம்மதியா இருக்கும். நீங்க முதல்ல கல்யாணம் பண்ணிக்கோங்க, அதுக்கப்புறம் எனக்கு பார்க்கலாம். இல்ல, இந்த விஷயத்துல எல்லாம் அண்ணே உன் பேச்ச கேட்கவே மாட்டேன். ஆமா, எங்க உன் மான்குட்டி எங்க? அது எங்க மேய போச்சோ தெரியல. என்னடா, நீ இல்லாம அது இருக்காது, அது இல்லாம நீ இருக்க மாட்டே. எனக்கு இந்த கல்யாணம் வேண்டாம். இந்த கல்யாணம் வேண்டாம்னா அப்ப வேற மாப்பிள்ள பாப்போமா? கல்யாணமே வேண்டாம்.
அப்படித்தான் சொல்லுவாங்க எல்லா பிள்ளைகளும். என்ன தரதரையா அங்க போய் என்ன ஏதுன்னு பேசிட்டு வரட்டும். வரும்போது மாப்பிள்ளை போட்டாவை கேட்டு வாங்கி தாரேன். நீ பாரு, பிடிச்சிருந்தா நம்ம மேற்கொண்டு என்ன செய்யலான்னு பாப்போம். எனக்கு தெரிஞ்சு சுந்தரமூர்த்தி ஐயா நல்ல கலரு. அப்ப அவங்க தங்கச்சியும் அப்படிதான் இருப்பாங்க. அப்ப அவங்க மகனும் அப்படிதான் இருப்பாங்க. உனக்கு நல்ல பொருத்தமான மாப்பிள்ளையா தான் இருப்பாருன்னு நினைக்கிறேன். மானு மாப்பிள்ளை இன்ஜினியராம்டா. கோயம்புத்தூர்ல பெரிய மில்லுல வேலை பாக்குறாராம். சொந்தமா பைக் எல்லாம் வச்சிருக்காராம். நீ இந்த அண்ணனை பார்க்க வந்தா பைக்லயே வரலாம், பைக்லயே போகலாம். இந்த சம்பந்தம் மட்டும் என் தங்கச்சிக்கு நல்லபடியா கூடி வந்துடணும். அப்படி நடந்துட்டா குடும்பத்தோட ஊட்டி மாரியம்மனுக்கு ஒரு பொங்கல் வச்சிடணும். என்ன அண்ணன் இப்படி சொல்லிட்டு போறாங்க? குட் ஈவினிங்மா. குட் ஈவினிங்ப்பா, எப்படி இருக்க? யா ஃபைன்மா. சரிப்பா, சாப்பிட்டியா எதுவும்? சாப்பிட்டேம்மா. சரி, நீ இன்னைக்கு ஆஃபீஸ் பக்கமே வரலையாமே? யார் சொன்னாங்க? ஆஃபீஸ்க்கு ஃபோன் போட்டு கேட்டேன், நீ இல்லைன்னு சொன்னாங்க. நீங்க என்கிட்ட பேசணும்னா என் நம்பருக்கு கால் பண்ண வேண்டியதுதானே? எதுக்கு ஆஃபீஸ் நம்பருக்கு கால் பண்றீங்கம்மா? இரு முதல்ல உன்னோட நம்பருக்கு தான் கால் பண்ணேன். பிஸினே வந்தது, நீ திரும்பவும் கூப்பிடுறாப்ல இல்லை. சரி, ஆஃபீஸில் ஏதோ மீட்டிங்கில் இருக்கியோன்னு நினச்சி ஆஃபீஸ் நம்பருக்கு கால் பண்ணேன். ஒரு பொண்ணு உன்னோட கால் எடுத்து அட்டன் பண்ணுறா. கேட்டா செக்ரட்டரிங்கிறா. ஆமாம்மா. ஆமாம் முத்து, உனக்கு தான் செக்ரட்டரி வச்சுக்கிற பழக்கமே கிடையாதே. உன் வேலையெல்லாம் நீயே தான் பார்த்துக்கணும்னு நினப்ப. அப்படியே வேலை அதிகமாக இருந்தாலும் வினி தானே உன்னோட ஷேர் பண்ணிக்குவா. இப்போ என்ன புதுசா செக்ரட்டரி வைக்கிற பழக்கம், அதுவும் ஒரு பொண்ணு? யாருப்பா அந்த பொண்ணு? இவ்வளோ தெரிஞ்ச உங்களுக்கு எல்லா விஷயமும் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஏதோ ஊர்ல இருந்து கூட்டிட்டு வந்து வச்சிருக்கியா? மா, கேள்விப்பட்டேன். நீங்க எல்லாத்தையும் கரெக்டா தான் கேள்விப்பட்டிருக்கீங்க. ஆனா என்கிட்ட தான் தப்பா கேக்குறீங்க. சரி, இந்த விஷயமெல்லாம் உங்களுக்கு யார் சொன்னாங்க? நான் உன் அம்மாப்பா. என்கிட்ட கூட ஒரு வார்த்தை கேட்காம அந்த பொண்ணையும் அந்த பொண்ணோட பாட்டியையும் நம்ம அவுட் ஹவுஸ்ல தங்க வச்சிருக்க. சோ வாட்? நீ அம்மா கிட்ட பேசுறேங்கிறத மறந்துட்டு பேசுறேன்னு நினைக்கிறேன். நோமா, இங்க பாருங்க, இது என்னோட வீடு. என்னோட சுய சம்பாத்தியத்துல நான் வாங்கின வீடு. என் வீட்டுல என் ஃப்ரெண்டை குடி வைக்கிறதுக்கு நான் யார்கிட்ட கேட்கணும்? தம்பி, அம்மா, அவ என்னோட ஃப்ரெண்ட். அவளுக்கு ஒரு பிரச்சனைன்னு வந்தப்ப என்கிட்ட ஹெல்ப் கேட்டு வந்தா. அவளுக்கு நான் தேவையான ஹெல்ப் பண்ணியிருக்கேன், அவ்வளவுதான். இருந்தாலும் தம்பி, ஒரு வயசு பொண்ணை வீட்டில் குடி வைக்கிறதெல்லாம். அம்மா, ஷீ இஸ் மை ஃப்ரெண்ட். இல்லை தம்பி. இங்க பாருங்கம்மா, உங்களோட பிசினஸ், உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் விஷயத்துல நான் என்னைக்குமே தலையிட்டது இல்ல. அதே மாதிரி நீங்களும் இருக்கணும். சரிப்பா, சரி சரி, அம்மா வச்சிடுறேன். ஓகே. இப்போ இந்த விஷயத்த அம்மாவுக்கு யார் சொல்லியிருப்பாங்க? ஒருவேளை வினி கால் பண்ணி சொல்லியிருப்பாளோ? இதுல என்ன இருக்கு? இதெல்லாம் ஒரு விஷயம்னு பேசிக்கிட்டு. சார். நீலா, வா. வீட்டுக்கு வந்தா என்னை எப்பவும் முத்துக்கண்ணன்னு தானே கூப்பிடுவ. இப்ப என்ன புதுசா சார்னு கூப்பிடுற? என்ன மூடில் இருக்கீங்கன்னு தெரியல. அதுவும் இல்லாமல் நீங்கள் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கீங்களா, அதான். நீ ஆஸ் யூஷுவல் எப்பவும் கூப்பிடுற மாதிரி கூப்பிடு. சரி முத்துக்கண்ணு. ஆமாம், நீ ஏன் இன்னைக்கு ஆஃபீஸ்க்கு வரவே இல்லை? அது கொஞ்சம் வெளி வேலை இருந்தது, அதான். அதான் வீட்டிலே உட்காந்து வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கியா? சரி, நீ ஏன் 2 நாளாக உம்மனே இருக்க? அப்படிலாம் ஒன்றும் இல்லை. நானும் உங்ககிட்ட 2 நாளாக கேட்டுட்டு இருக்கேன், நீ என்கிட்ட ஒன்றுமே சொல்ல மாட்டேங்கிற. ஆனால் நீ உம்மன் இருக்கிறத பார்த்தா எனக்கு ஒரு மாதிரியாக இருக்கு. என்னன்னு சொல்லேன். ஒன்றும் இல்லை நீலா. நீ ஒன்றும் இல்லைன்னு சொல்கிற, நானும் சரின்னு விட்டுறேன். ஆனால் பாட்டிக்கு கூட நீ உம்மன் இருக்கிறது தெரியுது, தெரியுமா? அவங்களும் என்கிட்ட என்னன்னு கேட்டுக்கிட்டே இருக்காங்க. எதுக்கு முத்துக்கண்ணு இப்படி இருக்கான், நீ என்ன ஏதுன்னு கேட்டையா அப்படின்னே கேட்டுட்டு இருக்காங்க. அப்படியா? அப்படிலாம் ஒன்றும் இல்லையே. இல்லை, எப்போவுமே நீ நைட்டு வேலையெல்லாம் முடிச்சுட்டு வரும்போது பாட்டி ஏதாவது சமைச்சிக்கிட்டு இருந்தாங்கன்னா நீ வாசம் பிடிச்சிக்கிட்டே வந்துடுவ. இன்னைக்கு என்ன பாட்டி செஞ்சுருக்கீங்கன்னு கேட்டு வாங்கி சாப்பிட்டுட்டு போவ. நேற்றும் வரல, முந்தா நாளும் வரல. அது கொஞ்சம் ஒர்க் பிஸி. இல்லை, நீ என்கிட்ட சொல்லக்கூடாதுன்னு பார்க்குற. அப்படிலாம் ஒன்றும் இல்லை நீலா. இல்லை முத்துக்கண்ணு, என்னமோ இருக்கு. உன்னோட பர்சனல் சொல்லக்கூடாது என்கிட்ட அப்படின்னு நினச்சேன்னா சொல்ல வேண்டாம். ஆனால் எனக்கு ஒரு பிரச்சனைன்னு வந்தப்போ நீ தானே வந்து நின்ன. அதே மாதிரி உனக்கு ஒரு பிரச்சனைன்னு வர்றப்போ நான் என்ன ஏதுன்னு கூட கேட்காம இருக்கிறது எனக்கு ரொம்ப சங்கடமாக இருக்குது. முத்துக்கண்ணு, நீ எதையுமே மனசுக்குள்ளேயே வச்சுக்கிட்டு கஷ்டப்படாத. எதனாலும் என்கிட்ட சொல்லு. இல்லை, உன் பிரச்சனையெல்லாம் என்கிட்ட சொல்கிறதுக்கு, அதை நான் கேட்குறதுக்கு எனக்கு தகுதி இல்லைன்னு நினைக்கிறியா? ஏய் சச்சா, அப்படிலாம் ஒன்றும் இல்லை. அப்படின்னா ஏதாவது பிரச்சனைன்னா என்கிட்ட சொல்லு முத்துக்கண்ணு. கஷ்டத்தை அடுத்தவங்க கிட்ட ஷேர் பண்ணா அது கொஞ்சம் பாதியாக குறையுமா?
எனக்கு ஒரு கஷ்டமும் இல்லை நிலா. உனக்கும் வினிதா மேடமுக்கும் ஏதோ பிரச்சனை என்ன? இல்லையே. இல்லை, அவங்களும் 2 நாளாக ஆஃபீஸ்க்கு வரல, நீயும் வரல. அதிலிருந்து நானாக கெஸ் பண்ணுறேன். உனக்கும் வினிதா மேடமுக்கும் ஏதோ பிரச்சனையா? அப்படின்னு அதான் பிரச்சனை என்ன? நீ சின்ன பொண்ணு, உனக்கு ஒன்றும் தெரியாதுன்னு நினைச்சேன். ஆனா நீ ரொம்ப பிரில்லியண்டா இருக்க. உன் கூட தானே நான் படித்தேன், அப்புறம் எப்படி சின்ன பொண்ணாக இருப்பேன்? உங்கள் வீட்டில் உன்னைய படிக்க வச்சு பெரிய ஆளாக்கிட்டாங்க, அதனால நீ இப்படி இருக்க. எங்கள் வீட்டில் என்னைய படிக்க வைக்கிறதுக்கு வசதி இல்லாமல் போச்சு, அதனால நான் இப்படி இருக்கேன். அவ்வளவுதான். அத சொல்லு. நீ எல்லாம் படிச்சிருந்தேன்னா இந்நேரம் வேற லெவல்ல இருந்திருப்ப. ஆமாம், இருந்திருப்பேன். ஆனால் அப்படியே நீ பேச்சை மாற்றாத. சொல்லு, உனக்கும் வினிதா மேடமுக்கும் என்ன பிரச்சனை? ஒரு பிரச்சனையும் இல்லை நிலா. இப்போ தான் ஒத்துக்கிட்ட பிரச்சனைன்னு. அப்படியே பேச்சை மாற்றிட்டு மறுபடியும் இல்லைன்னு ஆரம்பிக்கிற. எதனாலும் என்கிட்ட சொல்லு முத்துக்கண்ணு. பெருசா ஒன்றும் இல்லை நிலா. வினி இனிமேல் ஆஃபீஸ்க்கு வரமாட்டாளாம். அவளோட ஃப்ரெண்டோட கன்சர்னுக்கு போய் ஒர்க் பண்ண போறாளாம். ஏன், என்னாச்சு? அவளுக்கு என் கூட என் பக்கத்துலயே க்ளோஸா இருக்கிறது ஒரு மாதிரி அன்கம்ஃபர்டபுளா இருக்கான். எதுக்கு அப்படி இருக்கணும்? நீங்கள் 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்க தானே போகிறீங்க, அப்புறம் எதுக்கு அன்கம்ஃபர்டபுளாக இருக்கணும்? அதான் பிரச்சனை. நான் இப்போதைக்கு கல்யாணம் வேண்டான்னு சொல்றேன். அவ உடனே கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்றா. நான் அதுக்கு சம்மதிக்கல. அதான் பிரச்சனை. நீங்கள் 2 பேரும் லவ் பண்ணுறீங்க, அப்புறம் கல்யாணம் பண்ணுறதுல என்ன பிரச்சனை உனக்கு? நான் பிஸ்னஸ்ல இன்னும் பெருசா அச்சீவ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் கல்யாணம் பண்ணலாம்னு நினைக்கிறேன். ஆனா அவ அவசரப்படுறா. ஏன் முத்துக்கண்ணு, கல்யாணம் பண்ணிட்டு அதுக்கப்புறமா அச்சீவ் பண்ணு. இப்போவே நீ நம்பர் 1 பொசிஷனில் தான் இருக்கேன்னு கேள்விப்பட்டேன். அவார்டெல்லாம் நிறைய வாங்கியிருக்க. ஏன், நானே அதை பார்த்து தானே உன்னைய கண்டுபிடிச்சு வந்தேன். தமிழ்நாட்டுக்குள்ள நம்பர் 1 இருக்கிறது பெரிய விஷயம் இல்லை நிலா. எனக்கு ஆல் ஓவர் இந்தியாவில் நம்பர் 1 ஆகணும். வினிதா மேடம் உன் கூட படித்தவங்க, உனக்கு நல்லா சப்போர்ட் பண்ணுறவங்க. அவங்க உன் பக்கத்துலேயே இருந்தான்னா நீ நல்லா அச்சீவ் பண்ண முடியும் தானே? பாரு, இப்போ அவங்க உன் பக்கத்தில் இல்லைன்னதும் ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு உட்காந்துருக்க. இல்ல, அவ என்ன புரிஞ்சுக்க மாட்டேங்கிறா. அதான் ஒரு மாதிரி பேடா ஃபீல் ஆகுது. நீ அப்படி நினைக்கிறத விட்டுட்டு அவங்கள நீ புரிஞ்சுக்கிறதுக்கு ட்ரை பண்ணே. ஆ, ஆமாம், லவ் பண்ணுறவங்கள பக்கத்துலேயே வச்சுக்கிட்டு கல்யாணம் பண்ணாமல் இருக்கிறது பொண்ணுங்களுக்கு கஷ்டம் தானே? அப்படியா? என்ன அப்படியான்னு கேட்குற? நீயும் தானே லவ் பண்ணுற? ஆமா, லவ் பண்றேன் தான். ஆமாம் முத்துக்கண்ணு, நீங்கள் 2 பேரும் எத்தனை வருஷமாக லவ் பண்ணுறீங்க? அது ரொம்ப வருஷமா லவ் பண்ணிட்டு தான் இருக்கோம். காலேஜ் ஃபர்ஸ்ட் இயர்ல ப்ரப்போஸ் பண்ணா. சரி, நீ உடனே ஒத்துக்கிட்டியா? அவங்களும் நாங்களும் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ்ல. சரி. அதுவும் இல்லாம நாங்க 2 பேரும் ஸ்கூல்ல இருந்தே கண்டினியூ பண்ணிட்டு தான் இருக்கோம். காலேஜ்லயும் ஒரே கோர்ஸ், ஒரே ப்ரொஃபஷன் எங்களுக்கு. ஸோ பெஸ்டா இருக்கும்னு நினைச்சு அப்படியே ஓகே பண்ணிட்டேன். உனக்கு மேடமை ரொம்ப பிடிக்குமா? பிடிக்கும். அவ எனக்கு என்ன வேணாலும் செய்வா. அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். எனக்காக அவளோட ஸ்டைல் எல்லாத்தையுமே அவ சேஞ்ச் பண்ணிட்டா. ஆ, ஆனா எனக்காக எல்லாமே சேஞ்ச் பண்ணிக்கிட்டவ இப்போ ஏன் பிடிவாதம் பிடிக்கிறான்னு தெரியல. அதுக்கு ரீசன் தான் அவங்களே சொல்லிட்டாங்களே, உன்னை பக்கத்தில் வச்சுக்கிட்டு அவங்களுக்கு ரொம்ப அன்கம்ஃபர்டபுளாக இருக்குன்னு. கல்யாணம் பண்ணிக்கிட்டே சரியாக போயிடும். உனக்கும் அவங்க இல்லாமல் இருக்க முடியலை தானே? ஆமா, ஆஃபீஸில் அவள் இல்லாமல் ஒரு ப்ராஜெக்ட் அப்படியே நிற்கிது. இனி நெக்ஸ்ட் வீக் வேற ஒரு ப்ராஜெக்ட் இருக்கு. அதுக்கு ஒரு பெஸ்ட் டிசைன் அவள் வச்சிருக்கா. ஆனால் எனக்கு அதை கொடுக்க மாட்டேங்கிறா. ஏன்? அது அவளோட ஃப்ரெண்ட் கன்சர்னுக்காக டிசைன் பண்ணலாம். எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருக்கு. கேட்டால் தர மாட்டேங்கிறா. உன்னால் அது மாதிரி பண்ண முடியாதா? பண்ண முடியும், இருந்தாலும் நான் வேற ப்ராஜெக்ட்ல இருக்கேன். அதான் அவள் பண்ண டிசைன் நல்லா இருக்கு, அதையே சப்மிட் பண்ணிடலான்னு பார்த்தேன். கொடுக்க மாட்டேங்கிறா. அதனால இப்போ அந்த பெரிய ப்ராஜெக்ட் என் கை விட்டு போயிடுமோன்னு கொஞ்சம் பயமா இருக்கு. அதான் ஒரே அப்செட்டாவே இருக்கு. அப்படின்னா மேடம் இல்லாமல் உனக்கு ஒரு கை ஒடிஞ்ச மாதிரி இருக்கு என்ன? அப்படின்னா நீ தான் கொஞ்சம் அவங்க பக்கம் நின்று யோசிச்சு பாரு. அவங்களையும் அவங்களோட ஃபீலிங்ஸையும் கொஞ்சம் புரிஞ்சுக்க பாரு. சரி, நான் என்ன ஏதுன்னு கொஞ்சம் யோசிச்சுட்டு அவகிட்ட பேசி பார்க்குறேன். சரி, இப்போ உனக்கு ஓகேவா இருக்கா? கொஞ்சம் பெட்டரா ஃபீல் ஆகுது. அப்படின்னா நைட்டு பாட்டிக்கிட்ட சாப்பிட வரையா? என்ன சமைக்க போறாங்க பாட்டி? இடியாப்பமும் தேங்காய் பாலும் பண்ண போறேன்னு சொல்லியிருக்காங்க. அதை சொல்லிட்டு போலான்னு தான் வந்தேன். உனக்கு ரொம்ப பிடிக்கும்ல, அதான் பாட்டி சொன்னதுமே எனக்கு உன் ஞாபகம் வந்துருச்சு. உடனே ஓடியாந்தேன் உங்ககிட்ட சொல்லணும்னு. அப்ப சாப்பிட வரையா? கொஞ்சம் சீனி போட்டு வேணும், எனக்கு தேங்காய் பூவும் வேணும். அதுதான் எனக்கே தெரியுமே. நம்ம சின்ன பிள்ளையில முக்கடையில் இருக்கிற பாட்டிக்கிட்ட போய் ஓடி ஓடி வாங்குவோமே.
ஆமா, அந்த பாட்டி இன்னும் உயிரோட தான் இருக்கா? இல்ல, அந்த பாட்டி செத்து போச்சு. இப்ப அவங்க மருமக இடியாப்பம் வைக்கிறாங்க. ஓ அப்படியா? சரி சரி, நெக்ஸ்ட் ஜெனரேஷன். ஆமா, ஆனா இடியாப்பம் அதே தான். ஆ சரி, பாட்டிக்கிட்ட எனக்கும் சேர்த்து செய்ய சொல்லு என்ன? சரி. முத்துக்கண்ணு இப்படி சிரிச்ச முகமா பார்த்தாதான் நல்லா இருக்கு. சரி பாட்டி, சிரிச்சுக்கிட்டே இருக்கேன். சரி. எனக்கு கிளாஸ்க்கு டைம் ஆகுது, நான் போயிட்டு வந்துடுறேன். எதுல போற? அதான் இந்த நம்ம தெருமுக்குள்ள ஷேராட்டா வரும்ல, அதுல போயிடுவேன். சரி, பார்த்து போயிட்டு வா. சரி. கிளாஸ்ல எல்லாம் புரியுதா? நல்லா புரியுது. சரி, நல்லா படி. ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ. போயிட்டு வா. நீ இடியாப்பம் சாப்பிட வந்துரு நைட்டு என்ன, நானும் அதுக்குள்ள வந்துடுவேன். ஓகே. டாடா. பாய். கேஸ், டேய் மாப்ள. என்னப்பா எங்க போன இவ்வளவு நேரமா? ரொம்ப நேரமா உனக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்களா? யார் யாரு? சரி, பாப்பா எங்க? பாப்பா இவ்வளவு நேரம் விளையாண்டுட்டு இருந்தா, உன்னை தேடிட்டே இருந்தா. இப்பதான் தூங்குறா. இந்நேரத்துல தூங்கினான்னா நைட் எப்படி தூங்குவா? அதான் கேளு, எனக்கும் தெரியல. நீ ஆச்சு அவளாச்சு. சரி, சொல்லிட்டேல, நான் பாத்துக்கிறேன் என் பொண்ணை. ஆனா நைட் பாப்பாவை தேடி நீ என் ரூமுக்கு வரவே கூடாது. வச்சுக்கோ, உன் பொண்ணு நீயே வச்சுக்கோ. அம்மா உன்னை தேடிட்டு இருக்காங்க. என்னவா? எம்கேவுக்கு கால் பண்ணி பேசியிருப்பாங்க போல. அதுல இருந்து ரொம்ப கோவமாவே இருக்காங்க. உன்னைத்தான் கேட்டுட்டே இருந்தாங்க. என்னாச்சு? என்னாச்சு வேந்தா? தெரியல, அவன் என்ன சொன்னானோ தெரியல. போனை வச்சதுல இருந்து அம்மா ரொம்ப கோவமா இருக்காங்க. அம்மா, ஏன்பா இவ்வளோ நேரம் வர்றதுக்கு? ஃபேக்டரியில வேலையை முடிச்சுட்டு அப்படியே எஸ்டேட்டுக்கு போயிட்டு வரேம்மா. காஃபி புதுசா போட்டிருக்கோம்ல, பிளான் க்ரோத் எல்லாம் கணக்கு எடுத்துட்டு இருந்தோம். சரிப்பா, சரி, பார்த்துக்கோ. ஆமா, இப்போ நீ சென்னை போயிருந்தேல? ஆமாம்மா. தம்பி அவுட் ஹவுஸ்ல ஒரு பொண்ணை குடி வச்சிருக்கிறது உனக்கு தெரியுமா? சொல்லுப்பா, தெரியுமா? தெரியும்மா. தெரிஞ்சும் அம்மா கிட்ட நீ ஏன் சொல்லல? ஆமா, அது தம்பியோட வீடு. தம்பியோட ஃப்ரெண்டு ஒருத்தவங்க அவன்கிட்ட ஹெல்ப் கேட்டு வந்திருக்காங்க. அவன் பண்ணியிருக்கான். இதுல அந்த விஷயத்த நான் உங்ககிட்ட சொல்றதுக்கு என்ன இருக்கு? இருந்தாலும் உனக்கு தெரிஞ்ச விஷயத்த நீ என்கிட்ட சொல்லணுமா இல்லையா? அதுவும் தம்பியை பத்தி. கண்ணில் பார்க்கறதையும் காதுல கேட்கறதையும் நான் யார்கிட்டையும் தேவையில்லாம ஷேர் பண்றது இல்லைன்னு உங்களுக்கு தெரியாதா? இருக்கலாம்ப்பா, ஆனா இது உன்னோட தம்பியோட விஷயம். முக்கியமா அதனாலதான் சொல்லல. ஒரு வயசு பொண்ணை கொண்டு வந்து அவுட் ஹவுஸ்ல குடி வச்சிருக்கான். பாக்குறவங்க என்ன நினைப்பாங்க? அம்மா கூடவே அவங்க பாட்டியும் இருக்காங்க. இதுல தப்பா நினைக்கிறதுக்கு என்ன இருக்கு? யாரோ ரிலேட்டிவ் ஊர்ல இருந்து வந்திருக்காங்கன்னு தான் நினைப்பாங்க. சரி, இருந்தாலும் அம்மா கிட்ட ஒரு வார்த்தை கேட்கணும்னு அவனுக்கு தோணுச்சா? அம்மா, அதை நீங்க தம்பி கிட்ட தான் கேட்கணும். கேட்டேன், கேட்காம எப்படி இருப்பேன்? என் வீடு, என் ஃப்ரெண்ட்ஸ், என் பிஸ்னஸ். நான் என்ன வேணாலும் பண்ணுவேன். உங்களோட பிஸ்னஸ் ஃப்ரெண்ட்ஸ் விஷயத்துல நான் தலையிடுறேனான்னு கேட்குறான். கரெக்டா தானே கேட்டிருக்கான். என்னய்யா நீ எப்படி பேசுற? அம்மா, தம்பியை பத்தி உங்களுக்கு நல்லா தெரியும். தெரிஞ்சிருந்தும் இப்படி ஒரு கேள்வி அவங்ககிட்ட நீங்க கேட்கலாமா? கேட்டா கோவம் தான் வரும் அவனுக்கு. சரி, நீயாவது எடுத்து சொல்லக்கூடாதா இது தப்புன்னு? அம்மா, நான் தம்பி கிட்ட இந்த விஷயத்தை பத்தி பேசினேன். ஆனா அவன் பண்ணது தப்புன்னுலாம் சொல்லி பேசல. ஆனா பேசினேன். என்ன பேசுன? அந்த பொண்ணு இங்க தங்கி இருக்கிறது உனக்கும் நல்லதில்லை, அந்த பொண்ணுக்கும் நல்லதில்லை. பாத்துக்கோன்னு மட்டும் சொல்லிட்டு வந்தேன். அதுக்கு என்ன சொன்னான்? நான் பாத்துக்கிறேன்னு சொன்னான். குடும்ப தொழிலை பார்க்க வைக்காம அவன் இஷ்டத்துக்கு அவனுக்குன்னு தனியா ஒரு பிசினஸ் உருவாக்க விட்டது தப்பா போச்சு. அவன் இஷ்டத்துக்கு தான் பண்ணிட்டு இருக்கான். அப்புறம் அந்த பொண்ணுக்கு ஆபீஸ்ல வேற வேலை கொடுத்து வச்சிருக்கானா, அதுவும் அவனோட செக்ரட்டரியா? உங்களுக்கு இந்த விஷயம்லாம் யார் சொன்னாங்க? கேள்விப்பட்டேன். அதான், எப்படி கேள்விப்பட்டீங்க? ஆபீஸ்க்கு ஃபோன் பண்ணி பார்த்தேன். அதுவே அவனுக்கு கோபம் வரும். ஆமா, கோவத்துக்கு ஒன்றும் குறைச்சல் இல்லை. போச்சுடா, நான் இதுக்கு தான் அன்னைக்கே தம்பி கிட்ட சொல்லிட்டு வந்தேன். மாப்ள, என்ன எதுவும் பெரிய பிரச்சனையா? இல்ல இல்ல, ஆஸ் யூஷுவல் தான். நான் என்னமோ ஏதோன்னு பயந்தே போயிட்டேன். அம்மா இப்படிலாம் உங்க 2 பேர்கிட்டையும் கோவப்பட்டு நான் பார்த்ததே இல்லையா, அதான். வேற ஒன்றும் இல்லை, சகவாச தோஷம். அதை சொல்லு. சரி, நான் ஆட் கொடுத்துருந்தேனே, அது சம்பந்தமா உனக்கு ஏதாவது கால் வந்துச்சா? ஆஹா, அதெல்லாம் ஒன்றும் வரல. ஏய் வேண்டா, ஒழுங்கா சொல்லு. கால் எதுவும் வரலையா, இல்ல வந்த காலை அட்டன் பண்ணிட்டு என்கிட்ட மறைக்கிறியா? நிஜமாவே ஒன்றும் வரலப்பா. ஏய், நீ சிரிக்கிறத பார்த்தா எனக்கு யோசனையா இருக்கு. ஆமா, என்ன கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு நீ நான் போட்டி போட்டு கியூல நிக்கிறாங்க. வருஷ கட்டி இன்னைக்கு எனக்கு கால் பண்ணிட்டாங்க. நான் தான் அட்டன் பண்ணிட்டு உங்ககிட்ட மறைக்கிறேன். போவியா? அப்படின்னா ஏதோ கால் வந்திருக்கு. எப்பா, ஒரு காலும் வரல. ஏய், உண்மையை சொல்லு. நிஜமாவே வரலப்பா. நீ என்ன, நான் ஏதோ நிறைய கால் வந்து அந்த பொண்ணுங்க கிட்ட எல்லாம் நான் தனியா பேசிட்டு இருக்கிற மாதிரி பேசுறேன்.
சரி பாப்போம். இன்னைக்கு வரலன்னா நாளைக்கு நாளை கழிச்சு கண்டிப்பா வரும். இப்பதானே ஆட் கொடுத்துருக்கோம், அதை பார்க்கணும், அது முதல்ல புரியணும். பாப்போம். நீ கொடுத்த ஆடை பார்த்து புரிஞ்சு ஒரு புத்திசாலி பொண்ணு வந்துட்டாலும் கண்டிப்பா அப்படி வர்ற பொண்ணு புத்திசாலி பொண்ணாதான் இருக்கும். பாரு, எனக்கு சுத்தமா நம்பிக்கை இல்லை. சரி பார்க்கலாம். பாரு பாரு, முதல்ல நான் போய் பாப்பாவை பாக்குறேன். மாப்பிள, வரும்போது உன் ஃபேஸ் ரொம்ப டல்லா இருந்தது. ஏதாவது ப்ராப்ளமா உனக்கு? அப்படியெல்லாம் எதுவும் இல்லையே, கொஞ்சம் டயர்டு. அடிச்சு விடாத, வேலைக்கெல்லாம் டயர்ட் ஆகுறவனா நீ? அதுவும் இந்த ஊட்டியில? இல்லப்பா, பெங்களூர்லயே இருந்துட்டு சட்டுன்னு ஊட்டி கிளைமேட் செட் ஆகல. ஆமாமா, அதுவும் இத்தனை நாள் கழிச்சு. ஊட்டி கிளைமேட் செட் ஆகலையா இல்ல ஊட்டியில இருக்கிற பொண்ணு எதுவும் செட் ஆகலையா? ஏ போப்பா, நீ வேற. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, சுமார். கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லாம மாப்பிள்ள ஓடுறான்னா அப்ப ஏதோ பிரச்சனை இருக்குன்னு அர்த்தம். ஒருவேளை இவன் லவ் பண்ற பொண்ணு கூட எதுவும் ப்ராப்ளமோ இவனுக்கு? நமக்கு ஒரு பிரச்சனைனா மட்டும் நோண்டி நோண்டி கேட்பான். இவன் பிரச்சனைக்கு வாயவே திறக்க மாட்டான். நம்மளும் அப்படிலாம் விடக்கூடாது. என்ன ஏதுன்னு பாத்துறணும். நீ வந்ததும் தாங்க எனக்கு உயிரே வந்த மாதிரி இருக்கு. நீ ரொம்ப அப்செட்டா இருக்கேன்னு தான் உடனே கிளம்பி வந்தேன். ஆனா இதெல்லாம் ஒரு விஷயம்னு என்னைய வர வச்சிருக்க பாத்தியா? உனக்கு இந்த விஷயம் ரொம்ப சிம்பிளா தான் தெரியும். என் இடத்துல இருந்து பார்த்தா தான் தெரியும். நீ சொல்ற மாதிரி எம்கேவை சமாளிக்கிறது ஒன்றும் அவ்வளோ சிம்பிளான விஷயம் கிடையாதுக்கா. நீ சொல்லி கொடுத்த மாதிரி அவங்கிட்ட நான் போய் பேசுறேன். அதையெல்லாம் கொஞ்சம் கூட காதுல வாங்காம ப்ராஜெக்ட் விஷயமா மட்டும்தான் பேசுறான். வினி, எம்கேவோட ப்ளஸ் அண்ட் மைனஸ் ரெண்டுமே அவனோட பிஸ்னஸ் தாண்டி அதில் தான் அடிக்கணும் அவனை. நான் திரும்பவும் சொல்றேன், அவங்கிட்ட இருக்கிறது அவனோட பரம்பரை பிஸ்னஸ் கிடையாது, பரம்பரை சொத்து கிடையாது. எல்லாமே அவனா உருவாக்குனது. அதுல ஒரு சரிவு வருதுன்னா அவன் தாங்கவே மாட்டான். அதுல தான் அவனை அடிக்கணும். சரி, நீ 2 நாள் ஆஃபீஸ் போகலைல்ல, நீ டிசைன் பண்ணி வச்ச ப்ராஜெக்டையும் அவங்ககிட்ட கொடுக்கல. இப்போ எப்படி இருக்கான் அவன்? எம்கேவும் இன்னைக்கு ஆஃபீஸ்க்கு வரலையாம். சரி, ஆஃபீஸ்க்கு வராம எங்கே போயிட்டான்? வெளியே வேற எதுவும் ப்ராஜெக்ட் மீட்டிங் அந்த மாதிரி ஏதாவது இருக்கா அவனுக்கு? எனக்கு தெரிஞ்சு இன்னைக்கு வெளியில் அவனுக்கு எந்த ப்ரோக்ராமும் இல்லை. அவன் வீட்டில் தான் இருக்கான். அப்படின்னா வினி, நீ இல்லாமல் அவன் அப்செட் ஆகிருக்கான். நான் இல்லாமன்னு இல்லை, என் ப்ராஜெக்ட் இல்லாமல். அப்படி மட்டும் நீ நினைக்காத. அவன் ரொம்ப ஈகோ பிடிச்சவன். அப்படியெல்லாம் உன் மேலே இருக்கிற லவ்வை சட்டுன்னு வெளியே காட்டிட மாட்டான். உள்ளுக்குள்ளே லவ் வச்சிருப்பான். ஆனால் அதை வெளியே காட்டினா எங்கே நீ உடனே கல்யாணம் பண்ணணும்னு சொல்லுவியோன்ட்டு தான் வச்சிருக்கான்னு நினைக்கிறேன் உள்ளுக்குள்ளேயே. சரி, இப்போ நான் என்ன தான் பண்ணணும்? எனக்கு ரொம்ப டென்ஷனாக இருக்குக்கா. இதுக்கு நடுவில் அந்த வெண்ணிலா வேற. அவகிட்ட தோத்துருவோமோன்னு எனக்கு பயமாக இருக்குக்கா. ஏய் சி, அவள்லாம் ஒரு ஆளுன்னு அவகிட்ட நீ தோக்க போறியா? உன்னை தோக்குறதுக்கு நான் விடுவேனா? அக்கா, அவள் எம்கே பக்கத்துலேயே இருக்காக்கா. 24 ஹவர்ஸும். டே டைமில் ஆஃபீஸில் இருக்கா, நைட்டு எம்கேவோட அவுட் ஹவுஸில் இருக்கா. இதில் இன்னொரு விஷயம் தெரியுமா? எம்கே இப்போல்லாம் நைட்டு வீட்டில் சாப்பிட்றது இல்லையா, வெண்ணிலா வீட்டில் தான் சாப்பிட்றானா. இது வேறையா? ஆமாம், எனக்கு அதான் டென்ஷன் ஆகுது. சரி சரி, இதுக்கெல்லாம் நீ கவலைப்படாத. எல்லாம் கல்யாணம் வரைக்கும் தானே. கல்யாணமே நடக்குமா என்னன்னு தெரியலையே. அவன் பிடி கொடுக்கவே மாட்டேங்கிறானே. இங்கே பாரு வினி, ஒரு பொண்ணு நினச்சா எங்கே வேணாலும் யாரை வேணாலும் என்ன வேணாலும் பண்ண முடியும். அதுக்கு எம்கேவும் விதிவிலக்கு கிடையாது. ஆனால் அந்த பொண்ணு நீயா இருக்கணும் எம்கே விஷயத்தில். இது வரைக்கும் நான் அப்படித்தான் இருந்திருக்கேன். இப்போ தான் அந்த வெண்ணிலா குறுக்க வந்துட்டா. அதை நினச்சாதான் எனக்கு ரொம்ப டென்ஷன் ஆகுது. நீ சும்மா சும்மா அவ பேரையே சொல்லாத. அவள்லாம் ஒரு ஆளுன்னு. படிக்காத பட்டிக்காடு. உனக்கு அவ ஈக்குவலா? எம்கே அவளை படிக்க வச்சிட்டு இருக்கான் தெரியுமா? என்ன, டைப்ரைட்டிங், கம்ப்யூட்டர் கோர்ஸ் அதானே? இப்படி தான் ஆரம்பிக்கும். அவள் தலைகீழ நின்று தண்ணி குடித்தாலும் உன் லெவலுக்கு வர முடியாது வினி. நீ கொஞ்சம் கான்ஃபிடென்ட்டாக இரு. நீ பக்கத்தில் இருக்கிறது தான்க்கா எனக்கு கான்ஃபிடென்ட். நீ என் கூடவே இரு. நான் உன் கூடவே இருந்தா அப்புறம் ஏன் வேலையை யார் பார்க்கறது? இங்கே பாரு வினி, எம்கே விஷயத்தில் என்ன செய்யணும், எப்போ அதை செய்யணும்னு நான் உனக்கு சொல்லித்தரேன். நீ அதை மட்டும் கரெக்டாக ஃபாலோ பண்ணு. எம்கே உனக்கு தான் கூடிய சீக்கிரத்தில் உங்கள் கல்யாணமும் நடக்கும். சரிக்கா, என்ன செய்யணும்? இங்கே பாரு வினி, நீ ராணி, எம்கேவோட ராணி. எம்கேங்கிற அந்த ராஜாவை காப்பாற்றுறதுக்கு ராணி எப்படி வேணாலும் மூவ் பண்ணலாம். ராணி செஸ் கேமில் எப்படி வேணாலும் மூவ் பண்ண முடியும்னு உனக்கு தெரியும் தானே? ஸோ நீ எப்படி வேணாலும் மூவ் பண்ணலாம். உன் ராஜாவை உன் கைக்குள்ளே வச்சுக்கணுன்னா நீ என்ன வேணாலும் பண்ணலாம், பண்ணி தான் ஆகணும். அதான் என்ன பண்ணணும்? நீ சொன்ன மாதிரி வெண்ணிலா கிட்ட கூட இப்போ நான் நல்லா தான் பழகுறேன். பழகுற மாதிரி நடிக்கிறேன். அதை அப்படியே கண்டினியூ பண்ணு. ஆனாலும் ஃபர்ஸ்ட் வெண்ணிலா கிட்ட நீ ரொம்ப கோவப்பட்டு பேசினதுனால நீ நடிக்கிறதெல்லாம் எம்கே நம்ப மாட்டான். ஆனாலும் நீ வெண்ணிலா கிட்ட எப்பவும் போல் ஃப்ரெண்ட்லியாகவே இரு, கல்யாணம் முடிகிற வரைக்கும். அவளுக்கு டைரெக்டாக இன்டைரக்டாக என்ன சப்போர்ட் பண்ணணுமோ பண்ணு. இன்ஃபேக்ட் நீ எம்கேவை கூட கண்டுக்காமல் இருந்தால் கூட ஓகே தான். ஆனால் வெண்ணிலா கிட்ட ரொம்ப க்ளோஸாக இரு. சரிக்கா. ஆம்பளைங்களுக்கு ஒரு குணம் இருக்குது. தன் ஃப்ரெண்டுக்கிட்ட பிரியமாக இருக்கிறவங்கள அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்.
அதே சமயம் தன் ஃப்ரெண்டை பற்றி தப்பாக பேசுகிறவங்க, தன் ஃப்ரெண்டுக்கிட்ட கோவப்படுறவங்க, தன் ஃப்ரெண்டுக்கிட்ட வெறுப்பை காட்டுறவங்கள ஆம்பளைங்களுக்கு சுத்தமாக பிடிக்காது. நீ ஃபஸ்ட்டு அதைத்தான் பண்ணிட்ட, ஆனால் இனிமேல் அப்படி பண்ணாத. சரிக்கா. இன்னும் சொல்ல போனால் ஒரு பொண்ணுக்கு பொண்ணா எம்கேவை விட வெண்ணிலாவை நீ தான் அதிகமாக சப்போர்ட் பண்ணணும் கொஞ்ச நாளைக்கு. எம்கேக்கும் உனக்கும் கல்யாணம் நடக்கிற வரைக்கும். புரியுதா? புரியுதுக்கா. அப்புறம் இது என்ன ட்ரெஸ்? நீ எப்பவும் சாரியில் தானே இருப்ப? எம்கேக்காக தான் சாரி கட்டுவேன். இப்போ தான் ஆஃபீஸ்க்கு போகலையே. அதுதான் தப்பு. ஒரு விஷயத்தை எய்ம் பண்ணி டார்கெட் பண்ணுறோன்னா நம்ம டார்கெட் பண்ணுறது நம்ம கைக்கு கிடைக்கிற வரைக்கும் நம்ம பிரின்சிபல்ல இருந்து கொஞ்சமும் அந்த பக்கம் இந்த பக்கம் நகரக்கூடாது. நீ எப்போவுமே சாரியிலே இரு. எம்கே எப்போ வேணாலும் உன்னை பார்க்க வரலாம். அட்லீஸ்ட் வாட்ஸ்அப் கால் கூட பண்ணலாம். அப்போது நீ இந்த மாதிரி ட்ரெஸ்லாம் இருந்தால் எம்கே என்ன நினைப்பான்? இதில் நினைக்கிறதுக்கு என்ன இருக்குது? நோ வினி, நீ அவனுக்காக தான் சாரி கட்டி உன் ஸ்டைலையே மாற்றிருக்கேன்னு அவனுக்கு தெரியும். அப்போது இப்போ நீ இந்த மாதிரி ட்ரெஸ்ஸில் இருந்தேன்னா அவன் என்ன நினைப்பான்? அப்போ நம்மளை பார்க்க வர்ற நேரம் தான் இவன் சாரியில் வர்றா, அப்போ வீட்டில் இருக்கிற நேரம்லாம் இவன் கேஷுவலாக தான் இருக்கான் அப்படின்னு நினைப்பான். பாரு வினி, ஆம்பளைங்க நிறைய விஷயத்தில் ஹைடெக்காக யோசித்தாலும் இந்த மாதிரி ஒரு சில விஷயத்தில் அவங்க எப்போவுமே லோவாக தான் இருப்பாங்க. ஸோ நீ இந்த விஷயத்துல எல்லாம் காம்ப்ரமைஸ் பண்ணிக்காத. அவனுக்கு பிடிச்ச மாதிரியே இரு. ஓகேக்கா. சரி, நீ புதுசாக ஒரு ப்ராஜெக்ட் டிசைன் பண்ணி வச்சுருந்தேன்னு சொன்னியே, அது என்னாச்சு? ஆமாம், அதோட ஃப்ரண்ட் ஹாலோட பேட்டர்ன் மட்டும் எம்கேக்கு காட்டினேன். அவனுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அதை நம்ம கம்பெனிக்கு கொடுன்னு சொல்கிறான். ஆனால் நான் தரமாட்டேன், என்னோட ஃப்ரெண்டோட கன்சர்னுக்கு தான் அதுன்னு சொல்லிட்டேன். அதுவே அவனுக்கு கோவம், ரொம்ப அப்செட்டாக இருக்கான்னு நினைக்கிறேன். அதான் இன்றைக்கி ஆஃபீஸ்க்கு வரல. ஏன் கொடுக்க மாட்டேங்கிற, எதுக்கு கொடுக்க மாட்டேங்கிறேன்னு தொலைச்சி எடுத்தான். நீ சொல்லி கொடுத்த மாதிரியே சொன்னேன், ஆனால் அதை அவன் கொஞ்சமும் காதில் போட்டுக்கிட்ட மாதிரியே தெரியல. அதான் சொன்னேன்ல, எல்லாத்தையும் காதில் வாங்கியிருப்பான், ஆனால் உங்ககிட்ட காட்டிக்க மாட்டான். ஈகோ ப்ராப்ளம். ஆனால் இப்போ உட்காந்து நல்லா யோசிச்சுட்டு இருப்பான். சரிக்கா, யோசிச்சா சரிதான். அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் வினி, நீ எம்கேவை விட்டு கொஞ்சம் விலகி இருக்கிற மாதிரி அவங்ககிட்ட காட்டிக்கிட்டாலும் எப்போவும் அவனை யார்கிட்டையும் விட்டு கொடுத்துடக்கூடாது. அப்படின்னா அதுக்கு அப்பா கிட்ட ஒரு ஐடியா கொடுத்துருக்கேன். அதெல்லாம் அவர் பார்த்துக்குவார். அது என்னன்னு என்கிட்டையும் சொல்லியிருக்கா? சொல்கிறேன், கண்டிப்பாக சொல்கிறேன். எனக்கு தெரிஞ்சு எம்கே கண்டிப்பாக நாளைக்கு இங்கே வீட்டுக்கே உன்னை தேடி வந்துடுவான். ஒரு ஃபோன் கூட பண்ணலை, வீட்டுக்கு எப்படி தேடி வருவான்? உனக்கு ஃபோன் பண்ணி பேசலைன்னா உன்னை பற்றி தான் யோசிச்சுட்டு இருக்கான்னு அர்த்தம். நீ சொன்ன விஷயத்தை பற்றி அவன் யோசிச்சுக்கிட்டு இருக்கான்னு அர்த்தம். அதனால கண்டிப்பாக நாளைக்கு இங்கே உன்னை தேடி வருவான். அப்படி வந்துட்டான்னா எம்கேவை பற்றி நான் புரிஞ்சு வச்சுக்கிட்டு இருக்கிறது சரின்னு அர்த்தம். நான் உனக்கு போட்டு கொடுத்த ஸ்கெட்சுக்குள்ளே அவன் வந்துட்டான்னு அர்த்தம். அப்படி அவன் வந்துட்டான்னா அதுக்கப்புறம் அவனை பிடிச்சி உன் கைக்குள்ளே வச்சுக்கிறது உன் பொறுப்பு. அப்படி மட்டும் எம்கே நாளைக்கு என்னை தேடி வீட்டுக்கு வரட்டும், அதுக்கப்புறம் பாரு. அதுக்கப்புறம் நீ பண்ணுற விஷயத்துல தான் உன் கல்யாணம் சீக்கிரம் நடக்கிறதும் எம்கே உன் காலடியில் கிடக்கிறதும் இருக்குது. சரிக்கா, பார்த்துடலாம். நீ சொல்கிறது நாளைக்கு நடக்குதான்னு. பாரு. ஆனால் அக்கா, இவ்வளோ ப்ரில்லியண்ட்டாக இருக்கிற நீ கேஎஸ் விஷயத்தில் மட்டும் எப்படிக்கா கோட்டை விட்டுக்கிட்டு இருக்க? கோட்டை விட்டுருக்கண்ணா நானா? உரிய நேரம் வரட்டும்னு பொறுமையாக காத்திருக்கேன். எம்கேவோட ப்ளஸ் ஏது மைனஸ் ஏதுன்னு எனக்கு மட்டும் இல்லை, நம்ம ஃபேமிலியில் இருக்கிற எல்லாருக்குமே நல்லா தெரியும். ஆனால் கேஎஸ் விஷயத்தில் அப்படி ஈஸியாக கணிக்க முடியலை. கேஎஸோட ப்ளஸ் எதுன்னு எனக்கு நல்லா தெரியும், ஆனால் கேஎஸோட வீக்னஸ் எதுன்னு தான் இன்னும் எனக்கு தெரியலை. அப்படி மட்டும் கேஎஸோட வீக்னஸை நான் கண்டுபிடிச்சிட்டேன்னு வையேன், அதில் ஒரே அடி. அதுக்கப்புறம் கேஎஸால் லைஃப் லாங் எந்திரிக்கவே முடியாது. அந்த டைமில் நான் நினச்சதெல்லாம் சாதிச்சுக்குவேன். அதுக்கு தான் பொறுமையாக வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். ஆனால் உங்ககிட்ட இருந்து நான் நிறைய கற்றுக்கணும்க்கா. கற்றுக்கோ. முதல்ல சொல்லி கொடுத்த வரைக்கும் கரெக்டாக செய். அதுக்கு நாளைக்கு எம்கே இங்கே வரணும் என்னை தேடி. கண்டிப்பாக வருவான். பார்ப்போம். எனக்கு நம்பிக்கை இல்லை. எனக்கு தெரியும், எனக்கு நம்பிக்கை இருக்குது. எம்கே நாளைக்கு கண்டிப்பாக இங்கே வருவான் உன்னை தேடி. சரிக்கா, பார்ப்போம்.